வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒரு விஷயத்துக்காக கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஜோதிடர் அரசு அதிகாரியா எப்படி நியமிக்க முடியும்? அவரை பர்சனல் அஸ்ட்ராலஜியா தானே யூஸ் பண்ணணும். எதற்கு நம்ம முதல்வர் அவரை அதிகாரியா நியமிச்சிருக்காங்க? என்ன அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியா நியமிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவரோட பேரு. சரிங்களா? இந்த ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் யாரு? அவர் எங்கிருந்து வந்தாரு? எப்படி இந்த கட்சி மூலயமா அவர் எப்படி ஒரு சிறப்பு அதிகாரியா வந்தாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ரிக்கி ராதன் பண்டிட்டோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஈரோட்ல தான் இருக்காரு. இவர் ஒரு 40 வருஷமா ஜோதிடத்தை பத்தியும் நியூமரலாஜிக்கை பத்தியும் பேசிட்டு வர்றாரு. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனக்கு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவரை நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேட்டியும் கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி டிவிக்கு ஜெயிக்க போகுதுன்னு கூட தந்தி டிவியில் கூட பேட்டி கொடுத்துருப்பாரு. நீங்கள் பார்த்தனா தெரிஞ்சிருக்கும். ஃபெமிலியர் பர்சன் தான். இவரோட கிளைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா 1991 ஜெயலலிதா மேமுக்கு பர்சனல் அஸ்ட்ராலஜிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட கெரியர் பார்த்தீங்கன்னா 1983 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 1991 மோர் தென் 2012 வரைக்கும் ஜெயலலிதா மேமுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவங்க எங்க ஜெயிப்பாங்க, எங்க நிற்கணும், எல்லா விஷயத்தையும் சொன்னதா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மும்பையில கூட ஒரு ஃபெமிலியர் அஸ்ட்ராலஜி தான். எப்படி மும்பையில் ஃபெமிலியர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் டெப்டி கவர்னர் ஜெகதீஷ் கபூருக்கு இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஐடிபிஐ சேர்மன் சக்கரவர்த்திக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. மும்பை ஹைகோர்ட் ஜட்ஜ் அவருக்குமே இவர் ஒரு பர்சனல் அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, மனிஷா கோயிலாருக்கும் இவர் தான் பர்சனல் அஸ்ட்ராலஜியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் 2008 டெல்லிக்கு மூவ் ஆயிருக்காரு. இவருக்கு ஹிந்தியே தெரியாது. பட் ஹிந்தி தெரியாமல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேயே அவர் அங்கே அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்காரு. அது மூலயமா அவருக்கு தெரிஞ்ச பெரிய தலைவர் தான் எல்கே அத்வானி. அத்வானிக்கும் இவர் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பர்சனாக அவருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை விஜய்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 கொரோனா பீரியட்ல தான் விஜய்க்கு இவரை தெரியும். விஜய்க்கும் இவர் ஒரு ஜோதிடராக தான் அறிமுகமாகி அவரோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு போகும்போது தான் இவர் பொலிட்டிக்கல்ல விஜய் வர போறாரு. அப்படின்னா நீங்க இந்த பீரியட்ல வந்தால் நல்லா இருக்கும், இந்த பீரியட்ல கட்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகம் இந்த பேரையே இவர் தான் நேரேட் பண்ணதா சொல்றாங்க. இவர் சொல்லிதான் இந்த டேட்ல இந்த பேர்ல இந்த கட்சியை விஜய் சார் ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த கட்சியோட கூடவே இவர் செயல்பட்டு இருக்காரு. 2024 கட்சி தொடங்குறாங்க. 2025 இவர் ஒரு மெம்பராகவும் செயல்பட்டு இருக்காரு. பொலிட்டிஷியனாகவும் இருக்கிறாரு. இவர் சொல்றது நடக்குது அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இந்த வெற்றி கழகம் இந்த 2026 ஒரு பெரும் வெற்றி அடையும் அப்படின்றத அப்பவே கணிச்சு சொல்லியிருக்கிறதுனால ஒரு மாபெரும் வெற்றியே பெற்றிருக்கு. அப்போ ஒரு 150 இடங்கள் ஜெயிக்கும்னு சொன்னார், 150 மேலேயே ஜெயிக்கும்னு சொன்னார். பட் 108 இடம்ன்றது சும்மா இல்லை. ஸோ அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் அவரை முதல்வரோட அலுவலக சிறப்பு அதிகாரியா நியமிச்சிருக்காரு. ஸோ இதுதான் ராதன் பண்டிட் வெற்றிவேல் விஜய் சாருக்கு எப்படி தெரியும், எப்படி இந்த பதவிக்கு வந்திருக்காரு அப்படின்றது. உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.